நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பரமத்தி அருகே சாலையோரத்தில் ஜீப் நின்றபோது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், வணக்கம். இந்த விபத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பின் தீவிரம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. மதுரையில் இருந்து நாமக்கல் வழியாக குஜராத் நோக்கி பொலிரோ ஜீப்பில் 4 ஆண்கள் 2 பெண்கள் 2 குழந்தைகள் என ஒரே வாகனத்தில் 8 பேர் பயணம் செய்தனர். இந்த நிலையில் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பரமத்தி அருகே பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரே உள்ள சாலையோரத்தில் அந்த பொலிரோ ஜீப் வாகனத்தை நிறுத்தி அனைவரும் சாப்பிட்டுள்ளனர். அப்போது கொச்சியில் இருந்து கண்டெய்னர் லாரி ஒன்று நாமக்கல் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த பொலிரோ ஜீப் மீது அந்த கண்டெய்னர் லாரியானது மோதியது. இதில் ஜீப்பு சுக்குநூறாக நொறுங்கியது. மேலும் அருகே உள்ள இந்த பள்ளத்தில் ஜீப்பும் கண்டெய்னர் லாரியும் உருண்டோடின. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலே ஆண் பெண் என இருவர் அந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 6 நபர்களை அங்குள்ள பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து படுகாயமடைந்த பெண் ஒருவர் ஜீப்பின் அந்த இடிபாடுக்குள் சிக்கிக்கொண்டு ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை மீட்பதில் மட்டும் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் பரமத்தி போலீசார் அந்த கிரெயின் மூலம் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த பெண்ணை உயிருடன் மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சாலை விபத்தை ஏற்படுத்திய அந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை பரமத்தி போலீசார் பிடித்து காவல் நிலையத்தில் அழைத்து அங்கு அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சாலை விபத்தால் அந்த பகுதியில் கரூர் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 2 மற்றும் படுகாயமடைந்த 6 பேரும் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களுடைய பெயர் மற்றும் முகவரிகள் குறித்து எந்தவித விவரங்களும் தெரியவில்லை. நன்றி ஸ்ரீதர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.